அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம சேனலில் எவ்வளோ வீடியோஸ் நேற்று கூட மானிட்டைசேஷன் பற்றி வீடியோ போட்டோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் யாருமே முழுமையாக பார்க்கல. ஸோ இந்த மானிட்டைசேஷன் பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கு. ரீயூஸ்டு, ரிப்பீட் கண்டென்ட், சைலண்ட் லைவ் போடுறதுனால என்னென்ன பிரச்சனை, நெக்ஸ்ட்டு டோட்டல் யூடியூப் மொத்தம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டீப்பாக ப்ரீவியஸாக போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக மானிட்டைசேஷன் ஆனவங்க ஆகாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த 2025 ஜூலை 15 அப்புறம் நிறைய மாறி இருக்குது. ஸோ இப்போ ஷார்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து வியூஸ் போகலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஷார்ட்ஸ் வந்து ஏன் வியூஸ் போகலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ லாஸ்ட்டாக சொல்கிறேன். தயவு செஞ்சு அந்த அவேர்னஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேட்டுட்டு போங்க. ஏன்னா அந்த அவேர்னஸ் வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் கேஸ், சைபர் கிரைம் எல்லாம் வந்து சம்மந்தப்பட்டிருக்கு. நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுறது ஈஸி கிடையாது. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஷார்ட்ஸ் வந்து வியூஸ் போகாமல் இருக்க சில காரணங்களை சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ் க்ரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு 3 செகண்ட்ஸ்லேயே நீங்கள் உள்ளே என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லணும். கொஸ்டின் கேட்குற மாதிரியோ, ஃபன்னியாகவோ, ரியாக்ஷனாகவும், சர்ப்ரைஸ் இது முன்னாடியே நீங்கள் சொல்லணும். ஸோ எடுத்த உடனே இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு வளன்னு பேசாமல், உதாரணம் நீங்கள் எந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணுறீங்களோ அதே கேட்டகரியில் நல்ல வியூஸ் போயிருக்கும். அந்த சேனலில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அவங்க எப்படி பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதே யூனிக்காக நீங்கள் பேசுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ப்ளஸ் ரிலேட்டபிள் கண்டென்ட். இப்போது நிறைய ட்ரெண்டிங் டாபிக் போகுதுன்னா எல்லாத்தையுமே எடுத்து உங்கள் சேனலுக்கு போடக்கூடாது. இப்போது கிச்சனில் ட்ரெண்டிங் ஆகுதுன்னா அதை எடுத்து டெக் சேனலில் போடக்கூடாது. ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் ட்ரெண்டாக போகும், அதுக்கடுத்து டெக் சேனலில் போகாது. எந்தெந்த கேட்டகரிக்கு என்னென்ன ட்ரெண்ட் ஆகுதோ அந்தந்த வீடியோவை ட்ரெண்டிங்கில் நீங்கள் போடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபெஸ்டிவல்ஸ் டேஸில் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி டேஸ் எல்லாம் நீங்கள் காமனாக போடலாம். சரிங்களா? லைக் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், பக்ரீத் இந்த மாதிரி சில கண்டென்ட்டெல்லாம் எடுத்து நீங்கள் வாழ்த்து சொல்லலாம். அப்போ ஃபேஸ் காட்டி நீங்கள் போடும்போது மக்கள் உங்களுடைய ஃபேஸ்க்காக இன்ட்ராக்ட் ஆகி உங்கள் சேனலுக்கு நிறைய வியூஸ் வர, நிறைய சப்ஸ்கிரைபர் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபெஸ்டிவலை பற்றி மட்டும் போடாமல் ஃபெஸ்டிவலை பற்றி பேசிவிட்டு உங்கள் சேனல் என்ன பெனிஃபிட்டோ அதை பற்றியும் நீங்கள் பேசலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைட்டில் அண்ட் ஹேஷ்டாக் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுக்கணும். டைட்டில் வந்து ரொம்ப கேட்சியாக கொடுக்கணும், ஒரு இம்ப்ரெஸிங்காக கொடுக்கணும். ஸோ இந்த டைட்டில் எப்படி கொடுக்குறது அப்படின்றதெல்லாம் நான் ப்ரீவியஸாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட்டு 199 ரூபாயில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. புதுசாக சேர்றவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த 199 ரூபாவிலே உங்களுக்கு என்னென்ன பண்ணணும், எப்படி சேனல் ரன் பண்ணணும் எல்லாமே நான் சொல்லித்தரேன். ஸோ ஹேஷ்டாக் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட்ஸு, ட்ரெண்டிங் இது வந்து நீங்கள் எல்லா ஷார்ட்ஸ்லையுமே யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது ரொம்ப பாப்புலரான ஹேஷ்டாக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷார்ட்ஸுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 செகண்ட்ஸ்குள்ளே இருக்கலாம். இப்படி நம்ம செகண்ட்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி 20 செகண்ட்ஸ்குள்ளே இருக்கணும். பிகாஸ் லென்த்தியாக இருந்தால் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஏன்னா மக்கள் ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் நின்று பார்ப்பாங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு 20 செகண்ட்ஸ்குள்ளே வீடியோ ஷார்ட்ஸ் போட பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்சிடென்சி ரொம்ப முக்கியம். ஓடாத சேனல் கூட ஓடும். ஷெடியூல்களை போட்டு வச்சுட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள். டேக்கு 3 ஷார்ட்ஸ் நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்கள் அல்காரிதம் நல்லா புஷ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் ரொம்ப தேவை உங்களுடைய ஷார்ட்ஸில். சரிங்களா? நெக்ஸ்ட்டு தம்ப்நெயில் மஸ்ட்டு. ஷார்ட்ஸுக்கு தம்ப்நெயில் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போது உங்களுக்கு நான் வந்து எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் டோட்டலாக வெளியே வந்துடுறேன். நீங்கள் வீடியோ எடிட் பண்ணும் போதே உங்களுக்கு பிடிச்ச இமேஜை முன்னாடி வச்சோ இல்லை சென்டரில் வச்சோ நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அகைன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்களுடைய வீடியோவை எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல இந்த 3 டாட்டை டச் பண்ணிக்கிட்டு எடிட் போயிட்டு நீங்கள் வீடியோ எடிட் பண்ணும் போதே ஒரு கேட்சியான ஒரு இமேஜை சேர்த்து எடிட் பண்ணியிருப்பீங்க ஜஸ்ட் செகண்ட்ஸில். இப்போ அதை நீங்கள் இப்போ நார்மலாக இது என்னுடைய ஷார்ட்ஸ் போட்டோன்னே வர இமேஜ் இந்த பென்சில் குறியை டச் பண்ணனா
இப்போ நான் வந்து ஒரு கேட்சியான இமேஜை வச்சுருப்பேன், எங்கேயாவது வச்சுருப்பேன். ஸோ அந்த இமேஜை இந்த இடத்துல வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இமேஜ் மாதிரி இருக்குது. இது போல் தம்ப்நெயிலை நீங்கள் செட் பண்ணுங்கள். ஆனால் அந்த தம்ப்நெயிலில் இருக்கிற மேட்டர் உள்ளே இருக்கணும், இல்லைன்னா மிஸ்லீடிங் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் சேவ் கொடுத்துக்குங்க. சரிங்களா? நீங்கள் முழுக்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ஒருத்தருக்கு ரிவ்யூ கொடுக்குறோன்னா ஆனஸ்ட்டாக நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் பயப்படாதீங்க. திரும்ப எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்கள். பொய்யா ரிவ்யூ கொடுக்காதீங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு ஒரு சேனலுக்கு. ஸோ அவங்க ஆனஸ்ட்டாக கொடுத்ததா சொல்கிறாங்க. இருந்தாலுமே நீங்கள் வந்து மற்றவங்களுடைய தொழிலை கெடுக்கிறீங்க, மற்றவங்கள தப்பாக பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது நியூசன்ஸ் கேஸில் போகும். ஸோ ஒரு சேனலில் பார்த்தீங்கன்னா மற்றவங்கள எஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு நம்ம போடணும். ஸோ நம்ம வந்து சேனல் மட்டும் பார்க்குறோம் ரீயூஸ்டு ரிப்பீட்டுன்ட்டு, அது அப்படி கிடையாதுங்க. நீங்கள் ஒருத்தரை குறையாக பேசுனீங்கன்னா அவங்க மனசு கஷ்டப்பட்டு அவங்க தனிப்பட்ட முறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். உங்கள் தகாத சொற்கள் அவங்கள எஃபெக்ட் பண்ணி ஏதாவது பண்ணிக்கிட்டாங்கன்னா ப்ராப்ளம். ஸோ யூடியூப்பில் வந்தோமா, நம்ம வீடியோவை போட்டோமா, ஸோ உங்களுக்கு பிடிக்கலன்னா ஜஸ்ட் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிவ்யூ கொடுங்க, ரேட்டிங் கொடுங்க, அவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. அதை விட்டுட்டு அவங்கள தகாத அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசாதீங்க. அது வந்து நியூசன்ஸ் கேஸாக மாறிடும். ஸோ இது எல்லாமே யூடியூப்பில் நடந்துகிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஒருத்தரை பற்றி நீங்கள் குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து பிடிக்கலன்னா விட்டுருங்க. அது மட்டும் இல்லை, யூடியூப்பில் உங்களுக்கு மானிட்டைசேஷன் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். 8946014557. கண்டிப்பாக உங்களுக்கு நான் க்யூர் பண்ணி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. 199 ரூபாய். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.